காண்டம் 44ஆம் அத்தியாயம் சூலபேதத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, எல்லா தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த அந்த தீர்த்தத்தை கேட்பாயாக. அது ரேவையின் தென்கரையில் சூலாயுதத்தை தரித்த இறைவனால் உருவாக்கப்பட்டது. சிறந்த மன்னரே, அது எல்லா பெரிய மனிதர்களின் முக்திக்காக உருவாக்கப்பட்டது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த பிராமணரே, உங்கள் அருளால் பலவிதமான புண்ணிய சடங்குகளை நான் கேட்டறிந்தேன். எல்லா தான தர்மங்களையும் பலவிதமான தீர்த்தங்களையும் கேட்டறிந்தேன். சம்சார பந்தம் அறுபட்டு முக்தி அடையப்பட்டு மறுபிறவி இல்லாத நிலையை தரும் மற்றொரு விஷயத்தை குறித்து கேட்க விரும்புகிறேன். அந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்துரைப்பீராக. சிறந்த பிராமணரே, எனக்கு இந்த அருளை செய்வீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மற்ற தீர்த்தங்களை விட சிறந்த அந்த தீர்த்தத்தை குறித்து ஒருமுகப்பட்ட கவனத்துடன் கேட்பாயாக. அதன் மகிமையை கேட்பதால் ஒரு வருடத்தில் செய்த பாவங்கள், அவை சொல்லால் செய்தவையாகவோ மனதால் செய்தவையாகவோ அல்லது குறிப்பாக உடலால் செய்தவையாகவோ இருந்தாலும் அவை நீங்கும். அந்த தீர்த்தத்தை போற்றுவதால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மன்னரே, அந்த தீர்த்தம் 5 குரோச தூரம் பரவியுள்ளது. அது உலக இன்பங்களையும் முக்தியையும் வழங்குகிறது. அது தெய்வீகமானது மற்றும் பாவம் செய்யும் உயிரினங்களுக்கும் நன்மை பயப்பது. ரேவையின் தென்கரையில் பிருகு என்ற பெயருடைய ஒரு மலை உள்ளது. அதன் உச்சியில் தான் அந்த தீர்த்தம் சம்புமூர்த்தியால் நிறுவப்பட்டது. மன்னரே, அது 3 உலகங்களிலும் சூலபேதம் என்று நன்கு அறியப்படுகிறது. அந்த தீர்த்தத்தின் 4 திசைகளிலும் வளரும் மரங்கள் அவை கீழே விழும்போது சந்தேகமின்றி ருத்ரரின் இருப்பிடத்தை அடைகின்றன. அந்த தீர்த்தத்தில் இறக்கும் நிலத்தில் உள்ள உயிரினங்களும் பறவைகளும் மிக உயர்ந்த உலகத்தை அடைகின்றன. இதில் ஐயமில்லை. பாதாளத்திலிருந்து வெளிவரும் கங்கை போகவதி என்று அழைக்கப்படுகிறாள். அவள் சூலபேதத்தின் வழியாக வெளிவந்துள்ளாள். அவள் எல்லா பாவங்களையும் அழிப்பவள். அங்கு திரிசூலம் ஏந்திய பெருமான் தனது சூலத்தால் குத்தி தோண்டிய குண்டத்தின் நடுவில் கீர்வாணா என்ற மற்றொரு மகா புண்ணிய நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது. பின்னர் அரசனே, எல்லா பாவங்களிலிருந்தும் ஒருவனை விடுவிக்கும் பழமையான சரஸ்வதி நதி தோன்றியது. பாஸ்வதி உட்பட இந்த 3 நதிகளும் பாயும் இடத்திலும் கீர்வாணா எனப்படும் பாறை இருக்கும் இடத்திலும் இதற்கு முன் இருந்திராததும் இனிமேலும் இருக்கப் போகாததுமான ஒரு தீர்த்தம் உள்ளது. கேதாரம், பிரயாகை, குருக்ஷேத்திரம், கயா மற்றும் பிற சிறந்த தீர்த்தங்கள் அந்த தீர்த்தத்தின் 16இல் 1 பங்கு புண்ணியத்திற்கு கூட ஈடாகாது. 5 புண்ணிய தலங்கள் தனித்தனி தீர்த்தங்களாகும். அவற்றை நான் சுருக்கமாக, மொத்தமாகவும் பின்னர் ஒவ்வொன்றாகவும் தனித்தனியாகவும் விவரிக்கிறேன். நாபியில் கயை புண்ணியமானது போல சக்கர தீர்த்தம் அதற்கு சமமானது. தர்மாரண்யத்தில் உள்ள கூபம் கிணறு புண்ணியமானது போல சூலபேதம் அதற்கு சமமானது. பிரம்மயூப புண்ணியமானது போல தேவ நதியின் நிலையும் அது போன்றதே. கயாசிரஸ் புண்ணியமானது போல தேவர்களின் பாறையும் புண்ணியமானது. புஷ்கர தலம் போல மார்க்கண்ட கிரதமும் புண்ணியமானது. அங்கு பித்ருக்களுக்கு பிண்டம் வைத்து நீர்க்கடன் அளிப்பது பித்ருக்களுக்கு நித்திய பலனை அளிக்கும். அங்கு சாத்தம் செய்து தினமும் அந்த நீரை பருகுபவன் தன் தோலை உரித்து வெளியேறும் அரவத்தை போல எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பக்தன் அகங்காரமும் கோபமும் அற்ற குற்றமற்ற பிராமணர்களை மதிக்க வேண்டும். 13 தினங்கள் நீடிக்கும் தான சடங்கு 13 மடங்கு அதிக புண்ணியத்தை தரும். யானை முகத்தை ஒத்த திருமுகமுடைய வணக்கத்திற்குரிய கணநாதரை தரிசிப்பதன் மூலமும் கம்பள கஷேத்திரத்தின் இறைவனை காண்பதன் மூலமும் எல்லா தடைகளும் அழிகின்றன. கையில் திரிசூலம் ஏந்திய மகேஸ்வரனாரை மிகுந்த பக்தியுடன் வழிபட வேண்டும். இறைவனுக்கு கிழக்கே உமாதேவியை கவனத்துடன் வழிபட வேண்டும். அதன் பிறகு அந்த நபர் குகையில் வசிக்கும் மார்க்கண்டேஸ்வரரை பக்தியுடன் வழிபட வேண்டும். அவன் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். குகையின் மையத்தில் நுழைந்தவன் 3 அட்சரங்கள் கொண்ட சூக்தத்தை அல்லது திரையம்பகம் யஜாமகை என்று தொடங்கும் சூக்தத்தை உச்சரிக்க வேண்டும். அவன்
நீல பர்வதத்திலிருந்து கிடைக்கும் புண்ணியத்தில் 1/6 பெறுவான். மும்மூர்த்திகளும் அல்லது 3 மனிதர்கள் அங்கு ஆதித்யர்களுடனும் மருதர்களுடனும் நிற்கின்றனர். எல்லா தேவர்களும் நிறைந்த கோடிலிங்க ஸ்தலம் மிகவும் சிறந்தது. எல்லா நதிகளும் இறுதியில் கடலில் சங்கமிப்பது போல சூலபேதத்தை காண்பதால் பாவங்கள் அழிகின்றன. அதன் சான்று இன்றும் நேரடியாக காணப்படுகிறது. மன்னரே, லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் போது அதன் மையத்தில் தீப்பொறிகள் தோன்றுகின்றன. அங்குள்ள 2வது சான்று என்னவென்றால், ஒரு துளி எண்ணெய் பரவாமல் அப்படியே இருப்பதுதான். இது சூலபேதத்தின் சக்தியால் உண்டாகும் சான்றாகும். சூலபேதத்தை தினமும் நினைப்பவன் மன்னரே, இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் உள்ளும் புறமும் தூய்மையடைவார்கள். தேவர்களால் கேட்கப்பட்ட போதிலும் இது என்னால் யாரிடமும் கூறப்படவில்லை. இந்த தீர்த்தம் இரகசியங்களுக்கெல்லாம் மகா இரகசியமாக கருதப்பட வேண்டும். இது எப்போதும் இரகசியமாகவே கருதப்பட வேண்டும். இது எல்லா பாவங்களையும் எல்லா தீமைகளையும் அழிப்பதாகும். இது புண்ணியமானது மற்றும் சிறந்தது. மக்களுக்கெல்லாம் தலைவனே, சூலபேதமே எல்லா தீர்த்தங்களும் நிறைந்த தீர்த்தமாகும். அதன் மகிமையை கேட்டாலே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். அன்பானவனே, சூலபேதத்தை குறித்து உனக்கு சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. இதை பக்தியுடன் கேட்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். 44ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.